பேச்சு அப்படிங்கிறது இப்போ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நீ அரக்கோணத்துல பேசினது. ம். ஒரு குழுவோட வந்து சாதியவாதிகள் வந்து ஒரு கிராமத்தையே அடிச்சு நொறுக்கிட்டு வந்து சின்ன ஒரு சிராய்ப்பு கூட இல்லாம வெளியில போறான் அப்படின்னா, நீங்க வந்து பலவீனமா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு அமைப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னும் தொடர்ந்து பாருங்களேன், இப்ப தருமபுரியா இருக்கட்டும், புதுக்கோட்டை வடகாடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்போதோ, பார்க்கும்போதோ உங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல. அந்த வீரியம் வந்து ஏன் இன்றைய பேச்சுல பார்க்க முடியல? அத நீங்க எப்படி வெளிப்படுத்த தயங்குறீங்களா? இல்ல வந்து மனசுக்குள்ளேயே போட்டு அத முறிக்கிறீங்களா? அது இந்த நெறியாளர் எப்படியெல்லாம் ஒரு கலவரத்தையும் ஒரு சாதிய மோதலையும் உருவாக்க துடிக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பேட்டி. திருமாவளவன்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு? தருமபுரியில் நடந்தது, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு நடந்தது, அப்போ அந்த உங்களுக்கு வந்து எழுச்சி இல்லையா, உணர்ச்சி இல்லையா, நீங்கள் வந்து சகிச்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்குறாப்பல. ஏப்பா, கேட்கின்ற கேள்வி எப்படி இருக்க வேண்டும்? திமுக ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் சமுதாயத்தின் மீது பழி சுமத்துறாங்க. திமுக ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் சமுதாயம் பலிகடாகுது. அப்போ நீங்கள் ஏன் திமுக கூட இருக்கிறீங்கன்னு கேள்வியோட அர்த்தம் உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க. வேங்க வயல் மலம் யார் ஆட்சியில் கலக்கப்பட்டது? ஸ்டாலின் ஆட்சியில். ஆம்ஸ்டங் யார் ஆட்சியில் கொல்லப்பட்டா? திமுக ஆட்சியில். தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஒரு ஒரு பட்டியலின் பெண் ஒரு திமுக எம்எல்ஏ வீட்டில் அதிகமாக தாக்கப்படுகிறது, கொடுமைப்படுத்தப்படுகிறது. யார் ஆட்சியில்? திமுக ஆட்சியில், திமுக எம்எல்ஏ வீட்டில். அப்போது இந்த சமூகங்கள் சமரசமாக போகணும்னு சொல்ல நேரத்தில் இந்த மாதிரியான நெறியாளர்கள், நாங்கள் வந்து பொதுவானவர்கள், நாங்கள் வந்து பகுத்தறிவு பேசுபவர்கள், நாங்கள் எந்த சாதியும் கடந்து இருப்பவர்கள்னு சொல்லிக்கிட்டு எப்படியெல்லாம் சாதி வெறியை தூண்டி விடுறாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராவண தொலைக்காட்சி இருக்குது. அந்த தொலைக்காட்சி என்ன செய்கிறது? இரு சமூகங்களும் எப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு சமரசத்தை பேசுகிறது. அப்போது ராவண தொலைக்காட்சியும் நிச்சயமாக அவர் வந்து உயர் சாதி கிடையாது, எனக்கு தெரியும். அது அவர்கள் மாற்று சாதியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு திமுகவுடைய சூழ்ச்சியெல்லாம் புரிந்து கொண்டு ராவணா என்ற ஒரு தொலைக்காட்சி உருவாக்கிட்டு அந்த இடத்துல இரு சமூகங்களும் எப்படி சமதளமாக போகணும், ஒரு தமிழராக எப்படி ஒன்றிணை வேண்டும் என்பதை அருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான கலாட்டா மீடியா, இந்த பிகின்வுட்ஸ் இவர்களெல்லாம் பொதுத்தளத்திலே தாங்கள் பொதுவான மனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஏன் இவ்வளோ ஒரு மதத்தை விட கேவலமான செயலை இவங்க செய்கிறாங்க என்பதை நமக்கு புரியல. அதிகாரத்தை எங்கே கேட்கணும்? தன் ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தயவால் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பார்த்து கேட்கணும். ஒன்றும் இல்லைங்க. திமுகவில் செய்த சம்பவம் என்னென்னா, கேம் சேஞ்சர் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பேனர் வச்சாங்க. ஒரு பேனரை வைக்க முடியல. அதுவும் என்ன நடக்குது? நீங்கள் தமிழகத்தில் திமுகவும் சரி, அவர்களுக்கு ஆப்போசிட் அதிமுகவும் சரி, இல்லை மற்ற கட்சியும் சரி, எல்லாருமே பேனர் வைக்கிறாங்க. எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. திருமாவளவன் வைக்கக்கூடிய பேனரில் எடுக்க சொல்லி காவல்துறை ரொம்ப சண்டை போடுது. அது என்னைக்கு? விழா நடக்கக்கூடிய அன்றைக்கு. இது எல்லாமே எழுதப்பட்ட வியாதி. விழா நடந்தால், அதுவும் ஒரு தலைவருடைய சிலை திறந்தால் அங்கே ஒவ்வொரு கட்சிக்காரும் பேனர் வைப்பாங்க. அந்த பேனரில் கேம் சேஞ்சர் என்பது இருந்ததுக்காக எடுக்க சொல்லிவிட்டாங்க. அப்போ இந்த அடக்குமுறை எங்கே நடக்குது? திமுக நடக்குது. பட்டியல் சமுதாயத்துக்கு எதிர்ப்பு, குறிப்பாக ஒரு கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்காக நடக்குது. இதை பற்றி கேள்வி கேளுங்கன்னா, என்றைக்கு நடந்தது? என்றைக்கோ ஒரு நாள் நடந்த சாதிகள். அதோடு சாதிகளும் சொல்ல முடியாது. ஏன்னா வேங்க வயலில் மலத்தை கலந்தாங்க. ரிசல்ட் தான் வந்துச்சு. அவன் குடிக்கும் தண்ணீர் மலத்தை கலந்து கொண்டான்னு இருந்துச்சு. அப்போ அவன் குடிக்கும் தண்ணீர் மலத்தை கலந்து கொண்டான் என்றால் ரெண்டு விஷயம். ஒன்று, எவனையோ பொழிவாங்க, தன் மக்களை பலிகடாக்கிட்டு அந்த பழியை அவன் தான் செய்தான்னு சொல்லிவிட்டு ஒளிந்து கொள்வது, சாதி காலத்தை தூண்டுவது. அப்போ இத்தனை வருடமாக தமிழகத்தில் சாதி வெறியாட்டம் நடந்திருக்கா? அவன் வீட்டை கொளுத்தி கொண்டு அந்த பழியை மற்றவர்கள் போட்டிருக்காங்க என்பதற்கு இது சிறந்த உதாரணம். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நம்ம தருமபுரியில். அதே தருமபுரியில் அம்பேத்கர் சிலைக்கு அவனே தீயை மூட்டி விட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் பழியை யார் மேலே போட்டான்? மற்ற சமூகத்தில் போடாத நினைக்கும் போது காவல்துறை பிடிச்சி இவன் தான் போட்டான்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ரெண்டு உதாரணம். அப்போ இந்த மாதிரி எத்தனை இடங்களில் பட்டியல் சமுதாயம் அவர்கள் தீங்கை விளைத்து கொண்டு அந்த தீங்கை மற்றவன் தான் செய்தான், நாங்கள் அடக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் சொல்லிட்டு இந்த தமிழக சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக இருந்திருப்பார்கள். அதில் திருமாவளவனும் திமுகவும் எந்த அளவுக்கு கைகோர்த்து வேலை செய்திருப்பார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வீடியோ, இந்த வழக்குகள். அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு மற்ற சமூக மீது இவர்கள் சாதி தப்பு நடத்துவாங்க? அது எப்படி அது? பட்டியல் சமுதாயம் ஒரு கூட்டம் கூடினால் புரட்சி, என்ன சொல்கிறது, புரட்சி, வீரம், அடங்கு மறுப்பது. மற்ற சமூகம் ஒன்றா சேர்ந்தால் சாதி வெறி, அடக்குமுறை, கலவரம், பதற்றம். அதுதானே இந்த மீடியாக்களை கையில் எடுத்திருப்பது அவர்கள் நினைப்பதை செய்வார்கள். அதான் தான் சொல்கின்றேன்.
ஒவ்வொரு சமுதாயமும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் சாதி கலவரம் நடந்தால் அதற்கு முழுக்க திமுக, அதன் பின்னாடி நிற்பது திருமாவளவன். தன் சொந்த சமூகத்தை பலிகடாக கொடுத்து எவனையும் முதலமைச்சராக்குவதற்கு தொடர்ந்து தன் சொந்த சமூகங்களை கோழியாகவும் ஆடுவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பட்டியல் சந்தேகம் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் பலி, உங்களுடைய உயிர் பலியில் திமுக ஆட்சி ஆளுகிறது. உங்களுடைய இரத்த கரையில் திமுக அதன் ஆட்சி அதிகாரத்தில் செய்கின்ற தவறை துடைத்து கொண்டிருப்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? பட்டியல் சமுதாயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.